வந்து அருள் பாலிக்கிறார். இப்படியே தாற்றி வரலாறு அப்படின்னாக்க திருச்சி மாநகரம் உறையூரை ஆண்ட மன்னன் பராந்தக சோழன், இதெல்லாம் அவருடைய தேசம். மன்னன் தன் தேசத்தை பார்ப்பதற்கு தெந்து சென்று வடதிகை நோக்கி பிரயாணமா வரும் பொழுது இந்த சிறிய குன்று வந்தோன மாலை பொழுதானோன சூரியன் அஸ்தமான பிறகு மறுநாள் நாம சூரியோதயமான பிறகு செல்லலாம் அப்படின்னு தங்கிடுற. அப்படி தங்குற மன்னனுக்கு இவருக்கு நேர் சிவாலயம் சுவாமி ஏகாம்பரேஸ்வரர் அம்பிகை காமாட்சி அம்மன் தாய் தகப்பன் என்ன பண்றார், குன்று என்றாலே குமரப்பிரமான் குடியிருப்பார். இந்த சிறிய குன்றிலையும் தன் மகன் அருள்பாலிக்கணும், வந்த மன்னனுக்காக வரக்கூடிய பக்தாளுக்காக காட்சியளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்பிகை காமாட்சியினாலே கையில் கரும்பு வைத்திருந்து அருள்பாலிப்பார். இப்ப தாயார் என்ன பண்றா, தன் கையில் இருந்த கரும்பு மகனுடைய கையில் கொடுத்து வழி போக்க வந்த மன்னனுக்கு செங்கரும்போடு காட்சியளிக்க அருள்பாலிக்கிறார். முருகப்பெருமானும் குன்றுமேல் அமர்ந்து மன்னனுக்காக அருள்பாலித்தவர், வரக்கூடிய பக்தா நமக்கும் அருள்பாலிக்கிறார். சுவாமி வெள்ளி கவசத்திற்க இதனையே தோகை கழுவு பாகம், இவருடைய சிரசு பாகம் சற்று சார்ந்திருப்பார். ஒரு உற்சவ பெருமான், நம் உற்சவ பெருமான் எப்பொழுதும் நாம செங்கரும்போடு காணலாம். அதான் இங்க ஸ்தலவரில் சுவாமி வேலுக்கு பதில் கையில் கரும்பு வைத்திருந்து அருள்பாலிக்கிறார்.